இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் 8ஆம் நாள் 24/8/2024 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04, லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி பிற்பகல் 1:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதிகாலை 1:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தையல், சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் எளிதில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நேர்மறையான எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய நடவடிக்கைகளிலும் சில மாற்றங்களும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய செயல்திறனும் மேம்படும். பணியில நல்ல அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு உரையாடல்களும் நடைபெறும். குடும்ப நலனுக்காக வீட்டுல மகிழ்ச்சியான விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க, வளர்ச்சிகரமாகவும் இருக்கும். பணத்தை சுபகாரியங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்ல ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். கல்வி பணிகள்ல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான நல்ல காலமாகவும் இருக்கும். தொழில் போட்டிகளும் குறையுங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகள் பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். பிரபலமானவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேற்றைய போலவே இன்றைக்கும் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனத்தை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதியதாக வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நன்மைகளை தருவதாகவும் இருக்கும். இன்று மற்றவர்களுக்காக உதவிகள் செய்வதன் மூலம் நிம்மதியாகவும் உணர்வீங்க. மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. தொண்டு பணிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சில மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. இதன் காரணமாக உங்கள் மனதுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். செய்யும் தொழில புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பொறுப்புகளின் மூலம் மதிப்பும் மரியாதையுடனும் காணப்படுவீங்க. கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். கால்நடைகளின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்னல்களும் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனைகளும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சற்று பொறுமையுடன் மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. பிரார்த்தனைகள் மற்றும் இறை மந்திரங்கள் கூறுவது போன்றவைகள் இன்று உங்களுக்கு நன்மைகளை தருவதாகவும் இருக்கும். மனமும் அமைதியாகவும் இருக்கும். பணியிடத்துல உற்சாகமாக வேலைகளையும் செய்வீங்க. பணிகள் கடுமையாக இருந்தாலுமே இதனை நல்ல விதமாக நீங்க செயல்படுத்தவும் செய்வீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உறவு முறையில அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் சற்று கவலையை ஏற்படுத்தினாலுமே இது நீங்க எதிர்பார்த்த செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கால்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வீடு கட்டுவதற்கான வங்கி கடன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களை பெற்று கட்டுமான வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. சில கடுமையான போட்டிக்கு பின்னர் கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். மலர் வணிகம் செய்பவர்களுக்கு விலை உயர்வினால நல்ல லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் நிதானமாக செயல்பட்டு முடிவுகளை எடுப்பதும் நல்லதுதாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்காமல் சமாளித்து விடுவீங்க. அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதன் மூலம் மன அமைதியும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில் சம்பந்தமாக சில முக்கியமான ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. ஆனால் ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். அவ்வப்பொழுது மனதுல இனம் புரியாத பய உணர்வுகளும் ஏற்படலாம். உறவினர்கள் நண்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. பகைமை உணர்வுகளும் நீங்கும். நன்றி மறந்தவர்களை நினைத்து அவ்வப்பொழுது நீங்க வருத்தப்படவும் செய்வீங்க. வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குழந்தைகளுடைய கல்வி தொடர்பாக சாதகமான சூழலும் இருக்கும். சில வேளைகள் நீண்ட நாட்களாக முழுமையடையாமலும் இருக்கலாங்க. இதனால அதிருப்தியுடனும் காணப்படுவீங்க. இத்தகைய வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல உங்களுடைய வியாபாரம் தொடர்பாக நல்ல செய்திகளையும் பெற்றுவிடுவீங்க. மாலையில குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேவை பணிகள்ல அனுகூலமும் உண்டாகும். மறைமுக திறமைகளும் வெளிப்படும். உங்கள் தாய் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு இது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். தூர தேச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் குறையும். விவேகத்துடன் செயல்பட்டு லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் சுமூகமாக பழகுவதும் நல்லது. தாமதங்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதக பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியாகவும் காணப்படுவீங்க. இதன் மூலம் உங்களுடைய தகவல் தொடர்பு ஆற்றலும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று உங்கள் துணையிடத்துல காதல் வயப்பட்டும் இருப்பீங்க. இந்த மனநிலையை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று சகோதர உறவுகளினால சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். அதற்கு ஏற்ப நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையுங்க. மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண வரவுகளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. வாகனங்களை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை கவனித்துக் கொண்டு செல்வதும் நல்லது. கால்நடை வளர்ப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். ஆலோசனைகளினால உறவினர்களின் இடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் பொது நிகழ்ச்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் தாய் தந்தையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் ஆதரித்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த சிரமங்களும் குறையுங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் இருக்காது. நல்லபடியாக படித்து முடித்தும் விடுவாங்க. இன்று உங்களுடைய வணிக திட்டங்கள் நிறைவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மன உறுதியையும் ஏற்படுத்தும். வேலைகளை மாற்றுவதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. இதற்கு ஓரிரண்டு நாட்கள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக பயன்படுத்தவும் செய்யலாம். எந்த ஒரு செயலிலும் அவசரமின்றி நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பண வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். அக்கம் பக்கம் இருப்பவர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். பண விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உணர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கு பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனம் திறந்து என்று பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு புதிய உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று வாய்ப்புகளை எல்லாமே நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. பணியில சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாங்க. மனதில் இருந்து வந்த கவலைகளும் குறையும். இன்று வேலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று பணியிட சூழல்களை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவில இன்று சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதியாகவும் உணர்வீங்க. வீட்லையும் அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றத்தாழ்வுகளுடனும் காணப்படுங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது.
விவசாய தொழில அதிக ஈடுபாடுடனும் இருப்பீங்க. தோப்பு குத்தகையின் மூலம் கணிசமான லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. வெளிநாட்டு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில் திருப்பணிகளுக்கு பண உதவிகளும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய நலன்ல கூடுதல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களுடைய உதவிகளை நாடியும் வருவாங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான செயல்பாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். லாபகரமாகவும் முடியும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மன நிம்மதியும் வெற்றியும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. பதவி உயர்வு பற்றிய சிந்தனைகளும் இருக்குங்க. இது சம்பந்தப்பட்ட செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய தேவைகள் அறிந்து நிறைவேற்றவும் செய்வாங்க. பேச்சுக்களின் மூலம் எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். சிந்தனைகள்ல தெளிவுடன் இருப்பதும் நல்லது. தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய திறமைக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. உடன் பிறப்புகளின் மூலம் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உணர்பூஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. சின்ன சின்ன மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் இருப்பதும் நல்லது. மனதில் இன்று பணி மாற்றங்கள் குறித்த எண்ணங்களும் ஏற்படலாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது தாங்க. இதனால உறவுல மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும். நல்லிணக்கமும் ஏற்படும். இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மன சோர்வும் நீங்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி அதிகப்படியான முதலீடுகள் மட்டும் செய்யவும் வேண்டாம். வீண் விவகாரங்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கவனக்குறைவாக வாகனங்கள் ஓட்டவும் வேண்டாங்க. சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் தருவாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவவும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாங்க. சூழ்நிலைகளை அறிந்து கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வார்த்தைகள்ல என்று கண்டிப்பாக நிதானத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். உங்களுடைய பேச்சுக்களே உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒற்றுமையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பொருளாதார பற்றாக்குறையில இருந்து நீங்க வெளிப்பட்டும் விடுவீங்க. வெற்றிகரமாக சமாளித்து முன்னேறவும் செய்வீங்க. எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. போட்டிகள்ல பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். இன்று சற்று அமைதியுடன் கடந்து செல்ல வேண்டிய நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் சூரிய பகவானை நினைத்து வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. ஆன்மீக ஈடுபாடுகளின் மூலம் என்ற வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மனமும் அமைதியாகவும் இருக்குங்க. என்ற நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணிகளை எளிமையாக கையாளவும் செய்வீங்க. உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. திருமண உறவிலை இன்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. நிதி வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று எந்த ஒரு வேலையையும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று வேலைகள்ல மும்முரமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் எப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. சில மனவேதனைகள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. வேலை இடத்துல இருந்து வந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். மற்றவர்களிடத்துல தேவையற்ற விவாதங்கள் மட்டும் செய்யவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய கோபத்தை மட்டும் யாரிடத்திலையும் வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. இது தேவையற்ற பிரிவினையை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். ஒரு கடனை பெற்று மற்றொரு கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். பணியிடங்கள்ல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களிடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் முழுவதுமே மன நிறைவாகவும் உணர்வீங்க. மற்றவர்களை சந்தேகிக்கவும் வேண்டாங்க. இதனால நல்ல உறவுகள்ல கூட விரிசல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சிந்தனையில தெளிவும் உண்டாகும். குழந்தைகளுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. இப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய வணிகம் மற்றும் வேலையில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம்.
எந்த ஒரு கடினமான சூழல் மற்றும் பிரச்சனையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சரியான வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வித்தியாசமான கற்பனைகளின் மூலம் மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். எளிமையாக சில வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. அலைச்சல்களும் குறையும். இணையம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு மாற்றமான சூழலும் உண்டாகும். செயல்பாடுகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய தன்மைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. கூட்டு வியாபாரம் தொடர்பான பணிகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இன்று நிறைவாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கான சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறலாம். இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் உண்மையாகவும் இருக்கும். நேர்மையாகவும் செயல்படுவீங்க. பணியிடத்துல விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். நீங்கள் சிறப்பாக வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. நல்ல வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இன்று குடும்ப நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே உறவும் நல்லுறவாகவும் இருக்கும். இனிமையான தொடர்பாடல்களின் மூலம் அவர்களுடைய மனதையும் கவர்ந்தும் விடுவீங்க. நிதி நிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்குங்க. இன்று பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. எதிர்பார்த்ததை விட தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு விற்பனையில சாதுரியமாக பேசி சாதகமான பலன்களை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறை தனியார் துறை பணியாளர்களுக்கு சிரமமின்றி வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை பொறுமையுடன் இருந்து தங்க செய்ய வேண்டியதும் இருக்கும். சில செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக பாடுபட வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகை உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளும் நீங்கள் சொல்லும் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படி நடந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால பாராட்டவும் படும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சில வேலைகளுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. ஆனாலும் இதுல உங்களுக்கு மன நிம்மதியும் இருக்கும். சிறந்த ஆளுமையுடனும் இருப்பீங்க. எளிமையான குணத்தினால சமூகத்துல நல்ல புகழையும் மரியாதையையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல சிறப்பான பங்களிப்பையும் எதிர்பார்க்கலாம். குடும்ப தகராறுகள் அல்லது கருத்து வேறுபாடுகள்ல இருந்து நீங்க விலகி இருப்பதே நல்லதுதாங்க. இதற்காக நீங்க அதிகமாக சிரமப்படவும் வேண்டாங்க. சற்று விட்டு கொடுத்து சென்றாலே போதும். நெருங்கியவர்களிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முன் கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விவாதங்கள்ல எதிர்பார்த்த முடிவுகள் சாதகமாகவும் அமையும். தடையாக இருந்து வந்த சில செயல்களை எல்லாமே செய்து முடித்து விடுவீங்க. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சேமிப்பது தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகலாம். பயம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளை நல்ல விதமாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். உற்சாகமான நாளாகவும் இருக்கும். என்று தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது நீங்க மேற்கொள்ளவும் வேண்டாம். மற்றவர்களுடைய விஷயங்களுக்காக நீங்கள் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்ற பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. வரவிற்கும் செலவிற்கும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு நெஞ்சு எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். குடும்ப நலனுக்காக பெண்களுடைய சேமிப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். தொழில செய்து வந்த முதலீடுகளினால இப்பொழுது நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். முன்பு வாங்கி போட்ட நிலம் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தொட்ட வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உற்பத்தியை பெருக்கவும் செய்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தோற்ற பொலிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. சில திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் முயற்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது நல்ல வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு புதியதாக எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். செய்யும் தொழில்ல மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த ஆசைகளும் நிறைவேறும். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. செயல்பாடுகள்ல சில மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் முடியும். மனதுல தன்னம்பிக்கையுடன் புத்துணர்ச்சியும் உண்டாகும். மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பணிகளை நம்பிக்கையுடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்குங்க, சாதகமாகவும் இருக்கும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் இடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும்.
சாதகமாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று சகஜமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உற்சாகமாகவும் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் இணைந்தே காணப்படும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். சிலருக்கு தோள்பட்டைகள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. மனைவி மக்களுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்காலத்திற்கான சேமிப்புகளை உயர்த்துவதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்தும் காட்டுவீங்க. உங்களை மதித்து உறவினர்கள் உங்களுடைய வீடு தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். அக்கறையாக பணியாற்றி அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சகோதரர்களினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதுல கவனமாகவும் இருங்க. அவசரத்தை காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தேவையற்ற விஷயங்களை மனதுல நினைத்து குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் இருந்து வந்த ஈகோ போன்ற பிரச்சனைகளும் குறையும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. அந்யோன்யமும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு இனிமையான சந்திப்புகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாகவும் இருக்கும். தகவல் தொழில்நுட்பத்துறை, மென்பொருள் துறை, அரசு துறையில வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முன்னேற்றமும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான செயல்பாடுகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்சூரன்ஸ் காப்பீடு தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வரவேண்டிய தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால அனுகூலமும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. சூழ்நிலைகளை அதற்கு ஏற்றவாறு கையாளவும் செய்வீங்க. இத்தகைய போக்கு உங்களுக்குள் இருக்கும் வேற்றுமைகளை கலைந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல ஏற்ற இறக்கமான போக்கும் காணப்படும். பணிச்சுமை உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்துவதாகவும் இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. இருவருக்கும் இடையில இருக்கின்ற பிரச்சனைகளின் காரணமாக சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாங்க. உறவில நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் வேண்டாம். இன்றைய நாள் முழுவதுமே அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல பணவரவு என்று எதுவும் இருக்காதுங்க. பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கையில் உள்ள பணத்தை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உதவி பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தேவையற்ற மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தலாம். கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்களை நீங்கள் கண்டறியவும் செய்வீங்க. வாங்கிய கடன்களை திருப்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்கள் இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடுமையாக மட்டும் யாரையும் பேசிவிடவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற வழக்கம் போலவே இருக்கும். பங்குதாரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நீங்க கடந்து சென்று தாங்க ஆக வேண்டியதும் இருக்கும். அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களினால சங்கடங்களும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களினால பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இருக்கிறவங்க கவனமுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சிறிய அளவுல பொருளாதார பற்றாக்குறை இருந்து வந்தாலும் திறம்பட சமாளித்து வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடுகள்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பத்திரங்கள் சார்ந்த பணிகள்ல லாபமும் உண்டாகும். பயண வாய்ப்புகளின் மூலம் மனதுல சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வட்டாரமும் விரிவடையும். எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடிகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். புரிதல்களும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருக்கடிகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எடுக்கும் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. பணிகளை எல்லாமே விருப்பமாக செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியாக உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்துல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. திடமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களினாலும் செயல்களினாலும் மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு வேலையில சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும். வீட்டுல உள்ள பெரியவங்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. வீட்டுல ஆடம்பர செலவுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். பயணங்களினால நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள்ல வெற்றியையும் பெறலாம். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். புதிய கல்வி வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் பெறலாம். சிலருக்கு உத்தியோக உயர்வு அல்லது ஊதிய உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிக ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். புதிய நிறுவனங்கள்ல வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வெளிநாட்டுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாய்நாட்டுல இருந்து மகிழ்ச்சிகரமான தகவல்களும் வந்து சேரும். தம்பதிகளுக்கு இடையே ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும்.
வழக்கு தொடர்பாக அலைச்சல்களும் ஏற்படலாம். பழைய நினைவுகளின் மூலம் சின்ன சின்ன சோர்வுடனும் காணப்படுவீங்க. பயணங்கள்ல பொறுமையாகவும் இருங்க. நேரத்திற்கு உணவினை சாப்பிடுவதும் நல்லது. எதிர்பாலின மக்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணத்தின் பொழுது கவனமாகவும் இருங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடனும் இருங்க. அவசரத்தை காட்டவும் வேண்டாம். உங்களுடைய திறமையின் மூலம் கடினமான பணிகளை கூட எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையின் நம்பிக்கைக்கு ஆளாகவும் செய்வீங்க. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல ஆற்றல் நிறைந்தும் மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி இன்று ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுக்கு நல்லது செய்ய போய் கெட்ட பெயர் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. அறிவுரைகளை கூறவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய செய்கைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. செய்யாத குற்றத்திற்காக நீங்கள் தண்டனை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் தாயின் விருப்பங்களை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகத்தாங்க இருக்கும். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பொறுப்பாகவும் இருப்பாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டவும் செய்வாங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். மனதுல ஆற்றலுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்குங்க. விரிசல்களும் நீங்கும். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில கடினமான நேரங்கள்ல அனுபவமிக்க ஒருவருடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். இன்று நாளின் தொடக்கத்துல உங்களுடைய பணிகளை சரியான திட்டமிடுதல்களுடன் தொடங்குவதும் நல்லது. குடும்பம் மற்றும் சமூகம் சார்ந்த நடவடிக்கைகள்ல இன்று உங்களுடைய நேரமும் நல்ல நேரமாகவும் இருக்கும். மனதுல இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். மனதுல கற்பனைகள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வழக்கு பணிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களும் வீட்டுல ஏற்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடன் கலந்து கொள்ளவும் செய்வீங்க. தெளிவான சிந்தனைகளின் மூலம் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்தும் கொள்வீங்க. இன்று ஆதரவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய இலக்குகள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.